தேவலாக வந்து விட்டீர்களே, ஆனால் தேவலாக வர வேண்டாம். பெண்கள் வந்தால் ஏதாவது அதற்கு நேரம் என ஆபத்து உண்டாகும் என்று உரைத்தேன். என் பேச்சை கேட்காமல் என்னிடம் வந்து ஆனால் தவறான காரியம் செய்து விட்டேனே, நான் பெரும் பாவம் செய்து விட்டேனே. அந்த பகவான் கையிலே உழுந்து பெரும் பாவம் செய்தவனாகிவிட்டேன். அந்த பகவானின் சுதர்சன சக்கரம் என் சிரத்தை அறுக்க வந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்வேன்? இத்தனைக்கும் காரணம் நீங்கள் தான். இத்தனைக்கு காரணம் தேவிமார்னு சொல்லி இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, எங்களை அடிச்சா மட்டும் உங்களுக்கு அந்த சுதர்சன சக்கரம் நிறுத்த முடியுமா? சொன்னது சொன்னாரு நாரத மகாமுனிவர். இதுக்கு என்ன ஆலோசனை என்று அவரிடத்திலே கேட்டு தெரிந்து அதுக்கு உண்டான காரியத்தை பண்ணலாம். வாங்க. ஆனால் உங்களை அடித்து குற்றமில்லை. விதி பயன் தன்னை வெல்ல வேந்தனும் அறிய மாட்டார். ஆகாத காலம் வந்த ஆணையம் ஒரு பூனை வெல்லும். அதனால இது சுதர்சன சக்கரம் என் சிரத்தை அறுத்து கொண்டு வந்திருக்கு. உங்களை அடித்து ஒன்றும் புண்ணியமில்லை. மகாபலிவரே, அந்த சுதர்சன சக்கரம் சிரத்தை அறுக்க வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுதர்சன சக்கரத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? தப்பிக்க வேண்டும் என்றால் நான் உயிர் விழிக்க வேண்டும். நீ தேவலாகத்தில் தேவேந்திரன் சென்ற மட்டும்தான் உன் சிரம் தாங்கும். அந்த தேவர்களை நோக்கி அபயம் தேடி செல்ல வேண்டுமா? அப்படி ஆகட்டும். அப்புறம் நீங்க சீக்கிரம் போங்க. என்னுடைய மனைவிமார்கள் நீங்க போக ஆகட்டும். நான் தேவர்களை நோக்கி செல்கிறேன். அக்கா, இது 27 மனைவிமார்கள் எங்கே செல்ல வேண்டும்? சுபத்திரிடம் ஆபத்தை நாங்கள் தடுக்க வேண்டும். தொப்பூர் கட்டமேட்டுக்கு போங்க. சுபத்திரிடத்து செல்ல வேண்டுமா? அர்ஜுன மனைவி சுபத்திரி இருக்கிறார். அவளிடம் சென்ற அபயம் அபயம் என்ற போன அபயத்தை காட்பார். பரபடுகள் உடனடியே சென்று சுபத்திரி அம்மன் இடத்தில் அபயம் கேட்க வேண்டும். போலாண்டி எங்கப்பா வந்திருக்கிறோம்? கரட்டூர் வந்திருக்கிறோம். உங்களுக்கு கரட்டூர் இல்லடா. என்ன ஏய், சூத்துல எங்க வந்திருக்கிறோம்? நாடகத்துல எங்க வந்திருக்கிறோம்? அனுமதி பட்டணும். அனுமதிமா பட்டணும். 10 ஜோடிக்கு மேல ஒரு 5 கிலோக்கு மேல. எதுக்கு? இளவரசிய மூலி முக்காலிட்டு 27 பெண்கள் வந்திருக்கிறது. என்ன காரணம்? மகாராணி கிட்ட சொல்லி நீ கூட்டிட்டு வா. ஆகட்டும். சுபத்திரை அம்மனை நாம் உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படியா? உண்மைதான். அப்படின்னா முக்காடோட நில்லுங்க. லைனா நான் மூலையில போய் உட்காருங்க. லைனா நின்னா எடுத்து குடுற அப்பா கொடுக்குற உள்ள போங்க. மூலையில போய் உட்காருங்க. ரெண்டு பேர் போக உட்காருங்க. போடு போடு. எல்லாரும் அது பாருங்க. ஐயோ
அபயம் அபயம் ஐயா தேவர்களே அபயம் ஐயா பிரம்மதேவா அபயம் ஐயா என் நாமத்தை கேளும் ஐயா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் கர்த்தாவே பிரம்மதேவா அபயம் யாரப்படி பிரம்மதேவா அபயம் ஆனால் சத்தியலோகத்தில் வாசனாகிய பிரம்மதேவன் உனக்கு என்ன வேண்டும் சுவாமி ஆனால் என் அபயத்தை காக்க வேண்டும் அபயம் என்றால் என்ன அபயம் இந்த பகவானுடைய சுதர்சன சக்கரம் என் சிரத்தை அறுத்து வந்து கொண்டிருக்கிறது அந்த பகவான் அபயத்தை காக்க வேண்டும் சுவாமி கெந்திரம் பண்ணா உலக பிரபஞ்சமே அண்டரண்ட சராச்சரம் எல்லாம் பகவான் இல்லையே யாருமே இல்ல அப்படியே சுதர்சன சக்கரத்துக்கு நாங்க எதிரி இல்லப்பா நாங்க அவரை காக்க முடியாது அவரை தடுக்கவும் முடியாது நீ யாரு வித்தியாவது அபயம் பண்ணி போ இதனால அவருடைய சுதர்சன சக்கரத்தை தடுக்க முடியாது பிரம்மதேவன் என் அபயத்தை காக்க முடியாது என்று உரைத்து விட்டார் சிவபெருமானே அபயம் சிவபெருமானே சிவபெருமானே நான் ஆகாய கந்தர்வராஜன் அந்த எம்பெருமான் நாராயணன் சுதர்சன சக்கரன் சிரத்தை அறுக்க வந்து கொண்டிருக்கிறது என் ஆபத்தை காக்க வேண்டும் சுவாமி உண்மைதான் ஐயோ சிவபெருமானும் நிராகரித்து விட்டாரே நான் என்ன செய்வேன் சூரிய பகவானே அபயம் சூரிய பகவானே கதிரவனே உலக பிரபஞ்சமே இந்த கதிரவன் ஆனா என்ன தேடி அபய அபயம் வந்திருக்கிறே செந்துருவா உனக்கு என்னப்பா அபயம் சுவாமி அந்த எம்பெருமான் நாராயணன் என் சுதர்சனா சக்கரன் சிரத்தை அறுக்க வந்து கொண்டிருக்கிறது என் அபயத்தை காக்க வேண்டும் சாமி ஐயோ தவறு செய்து விட்டேனே அந்த பகவானுடைய சக்கரத்துக்கு நிகர யாருமே இல்ல ஆனா நான் தடுத்தேன் ஆனா பகவானுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவேன் நான் சென்று வருகிறேன் பகவான் அபயத்தை காக்க முடியாதா முடியாது ஐயோ வாயுதேவா அபயம் வாயுதேவா வாயு தேவம் புகை புகையா போறான் காத்துக்க ஒண்ணு பருன்னு விட்டா போய்கிட்டே இருக்கிறான் உன்னுடைய அபயத்தை காப்பாற்ற முடியாதப்பா முடியாதா அவருடைய சிரம் அது சுதர்சன சக்கரம் சர்வ சாதாரணம் அல்ல அதனால அவரும் பயந்துட்டு ஓடி போயிட்டாரு வாயு வர்ணன் அக்னி தேவன் குபேரன் அனைவரும் சுதர்சன சக்கரத்துக்கு பயந்து ஓடுகிறார்கள் ஆமா என் அபயத்தை யாரும் காக்க முடியவில்லை சாவரத்தான் வேற வழி இல்ல பகவானோட சக்கரம் பகவான் அபயம் ஆனால் உன் அபயத்தை காக்க முடியாது என்று அனைத்து தேவர்களும் மறைத்து விட்டார்கள் அதை என்ன செய்வது என்று புரியவில்லை ஆனால் இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் இருக்கிறார் அவரிடத்தில் முறையிடுவோம் தேவேந்திரன் என்ன அபயம் பகவானே அபயம் ஐயா தேவேந்திர பகவானே என்ன பகவான் பேசுகிறேன் ராஜா ஆனால் பகவானுடைய சுதர்சன சக்கரவின் சிரத்தை அறுக்க வந்து கொண்டிருக்கிறது தேவலோகத்துக்கு அரசரே இந்திர தேவா என் அபயத்தை காக்க வேண்டும் அந்த பகவான் அபயத்தை காக்க வேண்டும் சாமி உன்னுடைய அபயத்தை காக்க வேண்டும் சாமியுடைய அபயத்தை காக்க வேண்டுமானா இதோ பூலோகத்தில் என் மகனாகப்பட்ட அர்ஜுனன் இருக்கிறார் அர்ஜுனன் சந்தித்த அபயம் என்று சொன்னா அச்சரமா காப்பாற்றுவாரு பூலோகம் செய் அப்படியே ஆகட்டும் சாமி உங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் மிக்க நன்றி புறப்பட பூலோகம் அந்த அர்ஜுனனை தன்னை கேளு
எல்லாம் பார்த்துட்டோம் காணோம். ஆனா எங்க தேடியும் கிடைக்கவில்லையே. அதான் அந்த வனம் ஒண்ணு தெரியுது, அங்க போங்க. போய் பார்க்கிறேன். ஆகிட்ட பொறுப்பு. அர்ஜுனா அபயம். அர்ஜுனா அபயம். இதெல்லாம் இப்போ நிக்கிட்டு. அதான் மத்தாளா. மத்தாளா மத்தாளா மாறா. மத்த ஓய் தம்பி ஓய் இப்படி தானே ஏகடி ஆயிப்போச்சு. எப்படி பாவி சண்டால நானும் என் கூட்டுக்காரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த கெந்திரம் 27 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணாத அப்படி தாண்டா ஏங்கதியும் ஒரு பூச்சி முல்ல புழுவும் இல்ல புண்ணு தத்தமா பூச்சி வைக்க ஒரு லொல்லு மூஞ்ச போடுறாங்க. இல்லடா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து குழந்தைகள் இல்லையே, நம்ம என்ன செய்யறது? நம்ம சம்பாதிச்சு குழந்தையா குட்டியா நம்ம மெத்த மேட கட்டலாமா, காடு வாங்கலாமா? இருக்கிறது 2 பேரு. நம்ம இது வரைக்கும் காலம் கழிச்சு விட்டு போயிடலாம். கவுட் ரோட்ல இருந்துக்கிட்டு ஒரு அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு பிரச்சனை போராட்டி காவல் வரைக்கும் காலம் கழிச்சு விட்டு போலாம் அப்படின்னு போய் கவுட் ரோட்ல நாங்க பண்ணியத்துல சேர்ந்துக்கிட்டோம்டா. நானும் என் கூட்டுக்காரியும். அவ பேரு எரமக்காரிச்சு, என் பேரு எரமக்காரன். அவ எரமே அப்படியே இதே தெரியாத பாட்டி ஆடிக்கிட்டு மேய்க்கலாம், பில்லு பிடிக்கலாம். அவைக்கு 3 நேரம் சோறுக்கு வயிற்று கஞ்சி கொடுத்தா அதே குடிச்சு விட்டு கலங்கலிக்கலாம் அப்படின்னு கவுண்டர்ல போய் சேர்ந்து ஒரு 10-20 வருஷமா இருக்கிறோம்டா. அதோட எங்க ஊர் மாரியத்த பண்டிகை கோயில் கட்டாது நின்று போச்சு. புதுசா கோயில் கட்டி வரியல் வட்டமெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி காளியத்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி சும்மா விசேஷம் பயங்கரமா நடக்குதான். ஒரு பக்கம் ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், தெருக்கூத்து ஒரு பக்கம், கிரிக்கெட் டான்ஸ் பயங்கரமா இருக்குதா. ஒண்ணு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம ஊர்ல ஒரு பண்டிகை போட்டுருக்காங்க. நம்மளுக்கு தான் குழந்தை குட்டிக்கு தான் இல்ல, ஒரு சொந்த பந்தமும் இல்ல. நானும் பொண்டாட்டியே தான் கதி. அந்த அந்த வான வேடிக்கை என்னால காது கொடுத்து மாட்ட மேய்க்கவே முடியல. என் கூட்டுக்காரி பில்லு புடுங்குற, அவளால பில்லு புடுங்க முடியல, இறமி மேய்க்க முடியல. சரி நானும் வந்து பார்த்துட்டு கவுண்டர் சந்தைக்கு போயிட்டாரு. போயிட்டு வந்துட்டாரு. போய் கவுண்டர் கேட்டேன், கவுண்டரு 20 வருஷமா கோயில் கட்டாது. இந்த வருஷம் தான் கோயில் கட்டி எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குது. பயங்கரமான நிகழ்ச்சி. அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சது 48 கெடா வெட்டு. அவங்க கோழி குஞ்சு எடுக்கிறாங்க, கோழி குஞ்சு கெடா வெட்டுறாங்க, பலகாரம் சொல்றாங்க. எத்தனையோ மாவிளக்கெல்லாம் இருக்கிறாங்க. நானும் எங்க பொண்டாட்டியும் ஒரு நாளைக்கு போய் நோம்பியில ஆசையா எடுத்துட்டு வரோம் அப்படின்னு கேட்டா. கவுண்டர் என்னங்கிறாரு, என்னாட்டி எரமகாரா சின்னதுல இருந்து ஆட்டுக்குட்டி ஆட்டி எங்க கூடியே எங்க காட்டிலேயே நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்க விட்டுட்டு போயிட்டா எருமை யாரு மேய்க்கிறது, மாட்டை மேய்க்கிறாரு, எல்லாம் சும்மா கட்டி கிடக்குமே அப்படின்னு கவுண்டர் விடவே மாட்டேங்கிறாரு. நானும் கவுண்டர காலையில இருந்து பொழுதோட வரைக்கும் கூட நான் மாடு மேய்க்கிறேன், பில்லு கொடுக்குறேன், கட்டுத்துறை கூட்டுறேன், சாணி எழுறேன். ஆனா நீங்க ஒரு நாளைக்கு மட்டும் விடுங்க. ஒரு ராத்திரிக்கு போய் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு சாமிக்கு நாங்களும் ஒரு பொங்க வச்சுட்டு இதை ஒரு குஞ்சு கொஞ்சம் எடுத்து விட்டு கோழி குஞ்சு எடுத்துட்டு வரோம். எந்த குஞ்சா இருக்கிறீங்க? கோழி குஞ்சுடா. அப்புறம் என்ன பண்ண, கவுண்டர் போய் கேட்டதா ஒரு காட்சி செலவு கொடுப்பாருன்னு பார்த்தா அவரு என்ன பண்றாரு, மூட்டையில இருந்த நெல்லு பிரிச்சு ஒரு 2 வல் நெல்லுக்கும் இந்தப்பா நீங்க கிட்ட 2 பேர் தான் கச்சிதமா போய் வீட்டுல நீங்க சாப்பிட்டு வாங்க. பொங்கலுக்கு வச்சுட்டு ஒரு முறுக்கு ஒரு அதிர்ச்சம் இந்த மாதிரி வாய் ருசியா செஞ்சு சாப்பிட்டு வாங்கன்னு 2 வல் நெல்லு கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், என் கூட்டுக்காரி இறமே ஆட்ட மேய்ச்சி இருந்தாரு. ஏ பிள்ளை பிள்ளை வாடி அப்படின்னு கூப்பிட்டு அந்த நெல்ல 2 வல் நெல்லையும் நல்லா குத்தி அரைப்பியா ஆட்டுவே தெரியாது, நல்ல நல்ல பலகாரமா செஞ்சு வை வந்து நீங்க ஒரு ஆசையா திங்கலாம். கவுண்டர் ரோட்ல சோறு குழம்பே தின்னுட்டு இருந்தோம், இன்னைக்காவது நம்ம தனியா திங்கலாம் அப்படின்னு 2 வல் நெல்லை கொடுத்துட்டு என் பொண்டாட்டி வேலையெல்லாம் எடுத்து கட்டிட்டு செய்யறோம். அப்ப யாருமே நான் மேய்க்கிறது, மாட்டை மேய்க்கிறது, ஆட்டை மேய்க்கிறது, புல்லு புடுக்கிறது, கட்டுத்துறை கூட்டுறது, சாணி எழுறது, பூரா வேலையை பொழுதுனைக்கு மதியம் 3 மணிக்கிலும் நானே தடை போடலாம் செய்யறேன். நோம்பிக்கு போற போக்குளத்துல எங்க பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிறா, இந்த 2 வல் நெல்லையும் போட்டு போய் அவ ஒரு கைலாவாது 2 வல் நெல்லையும் குத்தி அது நல்லா ஊற வச்சு ஆட்டி ஏன்னா 3 தோசை சுட்டுக்கிறாடா. 2 வல் நெல்ல 3 தோசை ஏன்னா அது கொத்துனா 2 வல் அரிசிமா வரும். அதுல தறிக்கிச்சு தவிடு கூடல போவ ஏதோ ஒரு 2 படி நெல்லு கிடைச்சிக்குது அரிசி. அத ஊற வச்சு ஒரு பலகாரம் ஒரு முறுக்க ஒரு அதிர்ச்சி வச்சுடக்கூடாது. நம்மளுக்கு யாரு இருக்கிறாங்க பிரச்சனை இருந்தா நாமளே தான், நம்மளுக்கு உரம்பரையா சரம்பரையா நம்ம 2 தோசை தின்னுக்கிட்டு பிரச்சனைக்கு ஒரு தோசையை வச்சுக்கிறோம் அப்படின்னு 3 தோசை சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறா.
நான் போனது கழுவிக்கிட்டேன். ஏய் பிள்ளை, ஏய் குளிச்சு, ஏய் வரிக்க, எங்கிட்ட என்ன பலகாரம் குடி அப்படின்னு காலையில சுத்தமா கழுவிட்டு குளிச்சுக்கிட்டு போய் உட்காந்துனா கட்டில மேல என்ன முட்டுக்கறி கொண்டு வந்து ஒரு தட்டத்துல வெக்குன்னு கொண்டு வந்து ஒரு தோசையை கொண்டு வந்து வைக்கிறானா? ஒரே தோசை அடி என்னடி எங்கடி பலகாரம், என்னடி இதை கொடுக்குற பண்ண? நீ கொடுத்த 2 வேளை நெல்லியும் குத்தி 3 தோசை தான் சுட்டேன். எனக்கு 2 1 தின்னுபிட்டு போலாம் கவுண்ட் விட்டு காட்டுங்கிறால. அடி இல்ல எங்க பொண்டாட்டிய எந்த கோயில் இங்கடா மூஞ்சில படுறா. அப்புறம் என்ன பண்ண? குறையாத எப்படா உனக்கு இதுக்கு மட்டும் பிடிக்கும் தாயடிக்கல வேல் ரோட்டம். ஏய் எனக்கு என்ன ஒரு தோசை கஷ்டப்படுது நானு, இறமே மாட்ட நானு, பில்லு பிடிக்கிறது நானு. எனக்கு 2 தோசை குடுறி, எங்கடி உனக்கு 2 தோசை போடுறேன் அப்படின்னு நீ கேக்குற. அதுக்கு அவன் என்னங்கிறா, அடியே கோதையா நீ மாட்டை மேய்ச்சிருப்ப, இறமே மேய்ச்சிருப்ப, பில்லு பிடிக்கிருப்ப, நெல்லு வாங்கி தாடி கொடுத்த, அத குத்தி அரிசி புடைச்சு அத ஊற வச்சு ஆச்சி தோசை சுட்டது நானு. எனக்கு தான் 2 தோசைங்கிறானா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏண்டா தோசை சுட்டவளுக்கு 2 தோசை, நான் ஆம்பளை ஒரு தோசை திங்கிறதா? எனக்கு தான் 2, அவ எனக்கு தான் 2. இப்படியே 10 மணிக்கு எங்களுக்குள்ள வந்து வாக்குவாதம் வந்ததுதான். விடிய காலம் 4 மணிக்கு தானே அந்த சண்டை தீர்வு வந்துச்சு. அவளும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, நானும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். சரிங்க வாடி கொதிச்சு அப்படின்னு விடியறதுக்குள்ள இந்த பந்தயத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இந்த தோசை அப்படின்னா என்ன பந்தயம் அப்படின்னா சுட்டது தோசை யாரும் திங்க கூடாது. இப்படி பாய கொண்டு நடுவுல போடு, தலைமாட்டுல விளக்கு பருத்தி வை, காலு மாட்டுல தோசையை வச்சிரு, 2 பேரும் படுத்துக்கலாம். ஆனா கண்ணை முடிக்கணும். யாரு வந்து கூப்பிட்டாலும் 3 விட்டாங்களுக்கு ஒரு தோசை, 3 விட்டா ஒரு தோசை. இப்ப கவுண்டர் வந்து என்ன கூப்பிடாரு, காலையில 2 பேர்த்து இறமை மாடு மேய்க்கிறது கூப்பிடாங்க. கவுண்டர் வந்து கூப்பிட்டாலும் சரி, யாரு வந்து கூப்பிட்டாலும் சரி அப்படின்னா ஒரு தோசை. கம்முனு இருக்கிறவங்களுக்கு தான் 2 தோசை. இந்த பஞ்சத்துல யாரு ஜெயிக்கிறாலும் அவங்களுக்கு தான் 2. என் கூட்டுக்காரு சேர்றா கோதி அனுப்பிட்டா அப்படி சொல்லிவிட்டு படுத்துமுடா. 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி ஆச்சு. பல 6 விடிச்ச அல்ல நாங்க படுத்துக்கிட்டு இருக்கிறோம், உயிரோட தான் இருக்கிறோம், கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு இருக்கிறோம். பொறிச்சு வச்ச விளக்கு அப்படியே எரிஞ்சுட்டு இருக்குது, சாத்தன கதவு அப்படியே இருக்குது, சுட்டு வச்ச தோசை காலு மாட்டுல இருக்குது. 2 பேரும் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிற மதியத்துல உடனே ஊர் ஜனமெல்லாம் டீ கடைக்கு போறீங்க வரீங்க, கூட்டம் கூட்டமா கும்பலா பேசிக்கிறாங்க. அவங்க பேசத்தால காது கேக்குது. என்ன வாக்கம் ஏன் வாக்கம் இருக்கும் ராத்திரி இவ்வளவு நாள் கவுண்டர் ரோட்ல வந்துட்டு இறமக்காரச்சு இன்னைக்கு நைட்டு தான் வந்தாங்க. என்னமா அவரு முள 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 பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாமத்து வரைக்கிறோம் கடிச்சா விடிய காலம் அறவுமே இல்லாத கிடக்குது. என்னமோ ஒரு 8 போய் பாக்கலாம் அப்படின்னு வந்து கதவை திறந்து விட்டு இறமக்காரா அப்படின்னாங்க. நான் கம்முனே இருந்தேன். அப்பதான் ஊன்னு சொல்றது அருவு கட்ட இங்கதான் பஞ்சி படிக்கிறோம். ஊன ஒரு தோசை. ஆமா நீ 2 தோசை எதிர்பார்க்கற. என் வீட்டுக்காரி ஊன் கட்டுட்டோம், நாம 2 தோசை திங்கலாம், நான் பூக்கலமாக்குறேன். அந்த கட்டரோலி கம்முனே எப்படி இறமக்காரிச்சு அப்படின்னு கூப்பிடுறாங்க, அவளும் கம்முனே இருக்கிறான். நான் ஊன்னா அவர் 2 தோசை திங்கலாம், 2 தோசை திங்கலாம். நானா ஏமாத்து இப்படியே கூப்பிட்டு பார்த்தாங்களே, கூப்பிட்டு பார்த்து அவங்க முடிவு பண்ணிக்கிட்டாடா. என்னமோ ஏதோ தெரியல பாவம், குழந்தை குட்டி இல்லாதீங்க 2 பேரும் விடிய சண்டை பண்ணாங்க. என்ன சாப்பிட்டாலும் மருந்து சாப்பிட்டாலும் தலையை தின்னாலும் தெரியல. 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு ஒத்துமையா செத்து போயிட்டாங்க. கூப்பிட எழுவாத கிடக்குறாங்க, காலக்காய் கூட ஆட்டல அப்படின்னு அவங்க செத்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்கடா. நாம உசுரோடு தாங்கிறோம், அவங்க முடிவு பண்ணிவிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி நாம ஏன் இவங்கள இது பண்ணணும், கவுண்டர் வீட்டுல வளர்ந்தீங்க ஒரு எட்டு கவுண்டர் வீட்டு போய் சொல்லிவிடலாம் அப்படின்னு கவுண்டர் கிட்ட ஆள் அனுப்பி சொல்லிவிட்டாங்க. இப்படி கவுண்டர் இப்படி வர்றாரு, இவராட்டம் கவுண்டர் வந்தாரு. ஏண்டா நீங்க எல்லாம் உங்ககிட்ட கூட கோபமா இருப்பாங்க, ஊருக்கு வராதுன்றீங்க, என்னகிட்ட வளர்ந்தீங்க, நான் போய் கூப்பிடுறேன், அவங்க எந்திரிச்சு சட்டைன்னு வருவாங்க அப்படின்னு கவுண்டர் வந்துதான் அப்பதான் ஊன்னு சொல்றேன். ஒரு தோசையா என் வீட்டுக்காரி ஊங்கிட்டு நானும் கம்முனியா படுத்துட்டு இருக்கிறேன், கண்ணு முடிக்கிட்டு. என் வீட்டுக்காரி எரமகாரிச்சு பாப்பா எரமகாரிச்சு அப்படிங்கிறா, அவளும் கம்முனிக்கிறா. என்னோட அவ கட்டிக்காரு, நான் ஊங்க விட்டுட்டு அப்படின்னு அவக்கிறா. கூப்பிட்டு பார்த்து கவுண்டரு சரி சரி 2 பேரும் செத்ததுதான், என்னமா மாருக்கு துருமா இருக்குமா செத்து போயிட்டாங்க, இந்த செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பந்தல் போடுறாங்க. பச்சை பந்தல் 20-30 பேர் விட்டு வாட்சி அடிக்கிறாங்க, சும்மா வானம் வாங்கிட்டு வந்து வெட்டிக்கிறாங்க. அப்பதான் ஊன்னு சொல்றது அருகட்ட கூதி
ஒரு தோசி என் வீட்டுக்காரி ஊன் கொட்டுட்டு இருக்கிற சரி அது வந்து வானம் வடிக்கிற ஒரு அக்குறு போய் அவங்க காது ஓரத்திலே வச்சு வச்சுட்டா கண்ணு டுப்பு டுப்புன்னு 100 தடவை வெடிக்குது வெடிச்சே இருக்குதா சரி வானமெல்லாம் வெடிச்சாங்க சரி கவுண்டருக்கு என்னன்னாரு இதெல்லாம் ஆனதெல்லாம் பண்ணிட்டோம் நேரமா மழை காலமாக்குது நேரமா சாக்கி மாட்டி எடுக்கலாம் அப்படின்னு எண்ணெய் வீட்டுக்காரி எடுத்துட்டு வந்து வெளியே வாட்சிபுல்ல படுக்க வச்சு 2 கட்டில் மேல ஆளுக்கு ஒரு கட்டில் மேல படுக்க வச்சு 3 குடத்து தண்ணி ஊத்தி குளிப்பாட்டா அப்பதான் ஊனு சொல்றத அறுவக்கட்ட 3 நத்த ஒரு தோசி 2 தோசை தின்னாகணும் என்ன அப்படி 2 வேளை நெல்ல என் வீட்டுக்காரி ஊன் கட்டி கட்டில் மேல படுத்துருக்கா அவதி பதியா வந்து போதக்காரவா வந்து சாக்கி பண்ணணும் கீழே போட்டு மேல கட்டில் மேல போறதுக்கு போல ஒருத்தனை திப்புனு கீழே போடுறான் போட்டு தண்ணி ஊத்துறதும் 3 குடம் தண்ணினாலும் பரவாயில்ல அது ஊத்துறாங்கன்னா 20-30 குடம் தண்ணி நடுக்களுக்கு அதுக்கு உன்ன கண்டுபிடிக்க முடியுறான் சரி சாக்கி மண்ணி வாசப்படல போட்டு கலப்புறங்க அதெல்லாம் பொறுத்து நெய் பண்ணி சித்தி 2 போன தூக்குப்பா அப்படிங்கிறாங்க வாத்தி கிட்டி முளைங்கிட்டு லேடி ரேடியோ சொர்க்கராதத்துல வச்சு பாட்டுக்கு படபட பட்டு வேகமா போய் சுடுகாட்டுக்கு அப்பதான் ஒண்ணு சொல்றத 3 நத்த ஒரு தோசிய பஞ்சத்தில் நாம தோக்கறதா அப்படின்னு நானும் கம்முனே படுத்துருக்கிறா அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துருந்தா தானே தெரியும் சுடுகாட்டுல இருக்கிற 2 பொண்ணு எங்களுக்கு வச்சு அப்படியே மண்ணு போட்டு குளியில மடிச்சுதான் ஆயிருக்கட்டும் என்ன பண்ணான்னு 2 டயர் வச்சு அது மேல படுக்க வச்சு இறமுட்டி எல்லாம் போட்டு அடிக்க நெல்ல முள்ள போட்டு சேரு பூச்சுறாங்கடா அப்பதான் ஒண்ணு சொல்றத 3 நத்த ஒரு தோசிய 2 தோசை திங்க கூட்டுக்காரி தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் அவளும் கம்பெனியா பூரா 2 பேருக்கு இறமுட்டி அடிக்கி சாணி எல்லாம் போயிடுது சேரு பூச்சி அப்புறம் கவுண்டரு இதெல்லாம் இதுக்கு மேல அரசாங்கத்துக்கு தான் உரிமை நாம ஏன் கொல்லி வைக்கணும் அனாதி போனோம் அப்படின்னு முடிச்சு கணக்கு பில்ல இந்த சர்க்கார் தொட்டி 3 பேர் தாங்க காலு மாட்டுல இருக்கிறாங்க ஊர் சனமெல்லாம் போயிட்டாங்க அவங்க போயிட்டு இருக்கிறாங்க சரி இந்த முனிசிப்பு எடுத்துதான் கொல்லி கட்டி 10 வச்சு என்ன முன்ன அந்த இதுல வைக்க கூடாது எனக்காக வைக்கணும் என் குடியில கொண்டு வந்து காலு மாட்டுல வச்சாடா இந்த பொச்ச நெல்லமெல்லாம் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் காலு கையில சுட்டுக்கிட்டு வந்து உச்சந்தால முடிய வந்து சொய்யன்னு சுட்டுச்சே அப்பதானே எந்திரிச்சு ஐயோ பிள்ளைகளுக்கு ஒண்ணு அப்படின்னு எங்க பொண்டாட்டி என்ன எந்திரிக்கிறா எனக்கு 2ன்னா இது கேக்குறது 3 பேரு ஐயோ ஐயோ காலாக்காடா செத்து போன வந்தா காலக்காய் ஆட்டிருக்கோம் நம்ம கண்டிருக்கலாம் இன்னைக்கே செத்த போன இன்னைக்கு ஆம்பளை பேய் எனக்கு 1 இருக்குது பொம்பளை பேய் எனக்கு 2 இருக்குது நம்ம 3 பேத்தையும் தான் அது பேய் பங்கு போட்டுக்குச்சு அப்படின்னு கொல்லி கட்டி எஞ்சிவிட்டு ஒட்டாகாடு பட்டகாடா ஓராடு அவரகாடு கொட்டகாடா முனிசிப்பு தோட்டி கணக்கு புள்ளியும் நாங்க எனக்கு 1ங்கிறேன் 2 கூட்டுக்காரு கத்தார ஓட ஊரு ஜனமெல்லாம் போய் அவங்க எங்க வீட்டுல சாத்திக்கிட்டாங்க இன்னைக்கே வந்துருச்சுடா பிரச்சனை போனாட்டியும் பேய் அப்படின்னு நாங்க போய் எங்க வீட்டுல கதவை திறந்து விட்டு அந்த துவசித்துங்களான்னு போய் எட்டி பார்த்தேன் அத மத்த நாய் எந்த நாய் இப்ப திருச்சல 2-3 அந்த 3 தோசி நாய் தின்னு போயிடுச்சு 3 போச்சா 2 பேரும் போய் வெறுட்ட வெக்குன்னு பார்த்தோம் அப்படியே ஆத்ரா ஒருமை கடலை விட பெரியது அப்படி நாரத மகாமுனி கலக்கம் கிடைக்கல இன்னைக்கு வச்சுக்கிறார் ஆப்பு ஆகாய கெந்தனுடைய மனைவிகள் 27 பேரு மூலி முக்காடு எடுத்து மானிமா நகரத்தில் வந்து அம்மனாகப்பட்ட சுமத்திரை அம்மனை தேடி போக அம்மனாகப்பட்ட சுமத்திரை அம்மன் சபைக்கு வருகிறார் பற்ற விஷயம்
ஹலோ 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 சுகமா நீங்க நல்லம்மா ஹலோ தெரியுற கிராய்க்கு மாட்டோம் ரெண்டு வந்துச்சு போயிருச்சு பாரு அவனை பாரு என்ன பாடாப்பாடு கொஞ்சம் என்ன பண்ண நான் யாரையும் சொத்து மதிப்பெண்ணா இதெல்லாம் யாரு இருக்கிற நீ பணக்கார முட்டாளா பணக்காரனுக்கு நான் முட்டை ஆளு பணக்கார முட்டாளா பயங்கரமான ஆளு நீங்களா என்ன வெறும் அவனோட சுத்தி போது சட்டிலப்ப சோறுக்கு திக்கிறதுக்கு முடியல எவ்வளவு தான் திக்கிறது ரசமாட்டு கேக்குறேன் நெய்யவ அல்ல என் சொத்து இல்ல நீ எனக்கு என்ன இல்ல அப்படியா என்ன இல்ல ஒரு நாம விட்டு எழுதுனா ஒரு நாம ஒரு மூலையில ஒரு நாள் விட்டு வந்துட்டாதா ஒரு கத்து இருக்குது கண்டு வச்சுக்கிறேன் இல்லமா என்னுடைய சொத்து மதிப்பு அப்படிங்களா நினைக்கிறேன் ஏன்னா ஒரு 1000 ஸ்டேட் பேங்க் இருக்குது பாரு கரூர் வைசியம் அதனால எவ்வளவு 3 கோடி 60 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது நினைக்கிறேன் என்ன பத்தி ஆனா நான் போய் 100 ரூபாய் கூட எடுக்கிறதுக்கு இல்ல அருவி கட்டி போட்டே 10 வருஷத்துக்கு இல்ல 10 வருஷத்துக்கு அருவி கட்டி போடல 3 கோடி 60 லட்சம் பணத்தை ஒரு 100 எடுத்த கூட ஊம குத்தி விடுவாங்க பேங்க்ல போய் பணத்தை தேடினா ஒத்துக்கோங்களா வச்சு போய் நான் நீங்க அது ஊம் பண்ணுது அது ஊம்படம்ல அது இறங்கி படம் சரி விடு அதான் சொத்து மதிப்பு அதாவது அங்கங்க இருக்குது உன்னது ஏதாவது இருக்குது சொத்து அவர் சொத்து மூடு ஆளா பாரு ஏய் என்ன கொஞ்சம் கூட நாகரிகளா பேசுற என்ன பத்தி என்ன பண்ண காய்ச்சி இருக்குதா பணம் இருக்குதா போட்டு கடை கழிச்சு போடா பாருப்பா காய்ச்சி தான் பேசிக்கலாம் காய்ச்சி கொடுத்து குட்டி வர பாடி பண்ணிக்கிட்டு சரி அது போகட்டும் திருப்பி நாட்டை வாங்கி பேசி கொடுத்தா வெகு நேரம் வாங்கி விடும் சரி நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழும் சிறப்பு வாய்ந்த இது ஒரு அழகான தாய் திருநாட்டின் பேர் என்ன கரட்டூர் மாநகரில் சேர்ந்த எங்க அண்ணே அவர்கள் தந்தைமார்களும் பெண்களாய் கூடி இருக்கின்ற தாய் குலங்களும் அன்பு சகோதரன் சகோதரிகள் கடல் அலை போல் திரண்டு வந்திருக்காங்க காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன ஆண்டாண்டு தோறும் குல தேவதையாகிய பொங்காளி அம்மன் பத்ரகாளி சக்தி காளி அம்மன் அந்த அம்மனுக்கு பொங்கல் பூட்டி என்று நேர்த்தி கட முடித்தால் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்ணி துணி பெருந்த பகை கந்திச்சு அம்மன் துத்திரகையெல்லாம் தூர விலக்கி செல்வ சிறப்போடு இந்த மனித வாழ்வில் அரிதறிது மனிதரை பிறத்தல் அரிது அதை விட செவடு குருடு மொடல் முண்டி நிக்கல் பிறத்தல் அரிதும்பாங்க இந்த மனித வாழ்வை நல்ல முறையில கழிக்கணும்னா கோயில் எல்லா ஊர்ல ஆலயம் தொழுவது அப்படின்னு சொல்லுவாங்க குல தேவதையாகிய அம்மனுக்கு பொங்கல் பூஜையிட்டு அந்த அம்மன் மனம் குளிர்ந்தால் தன்னுடைய குடும்பத்தில் கஷ்டம் எல்லாம் போயிடும் நம்முடைய குழந்தைகள் கற்கின்ற கல்வியும் கற்பவை கட்டப்பின் அதற்கு தக என்பன போல நல்ல முறையில படித்து பருவத்தில் அரசாங்க உத்தியோகம் பெற்று அவரும் அவரை சார்ந்தோர் இன்பமாய் வாழும் காலத்தில் இல்லாத வருவருக்கு என்றாலும் கொடுக்கணுமான பக்குவத்தை தந்து ஆள விருத்துக்கிட்டு போல ஒரு குடும்பம் நல்ல முறையில வாழ வேண்டும் அதற்காக ஒரு பொதுமக்கள் முன்னிலையில் ஊர் கவுண்டர் பட்டக்காரர் தர்மகர்த்தா ஊர் புசேரி இளைஞர் எப்படி மன்ற மகளிர் எப்படி மன்றங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழா காலங்களில் ஒரு தெருக்கூத்து நாடகத்தை வைத்து கண்பிடித்து பார்த்து காது சிந்து கதை கேட்கணும் அதனால நமக்கு அறுசுவை உணவு கொடுத்து பேராதரவு தந்து இன்னும் மதிப்பிற்கு மரியாதை இருக்கும் நம்முடைய நல்லமல்லி அருமணி வாத்தியார் அவர்களும் மாதேஷ் நாடக சபா நல்லூர் நம்முடைய கலைக்குழி வளைத்து வந்து ஒரு தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்காங்க கற்று உணர்ந்த மாபெரும் புண்ணியவான்கள் அமர்ந்திருக்காங்க
சொல்றாங்க. அதனால இந்த சிறியோர் நடந்த நாடகத்தை செவி கொடுத்து கேட்கின்ற இந்த அன்பு உள்ளங்களும் இன்னும் நம்முடைய நாடகத்துக்கான சுற்று வட்டார கிராமத்தில் வருகை தந்துள்ள சத்யா வைத்த பிரம்மா சூத்திர என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தர வந்திருக்காங்க. அவர்களும் அப்படி குடும்பங்களும் இந்த ஊர் பொதுமக்கள் குடும்பங்களும் நமக்கு அன்பிற்கு கொடுத்த ஒப்பை கொண்டு அவருடைய சொந்த பந்தங்களும் அருக்கு போல் வேண்டி மூல்பல் கிளைகளில் தள்ளி போட்டு தந்து வைத்து செல்வ சிறப்போடு தெரிஞ்ச வாழ சக்தி காளியம்மன் திருவடி தொட்டு வணங்குகின்றோம். நமஸ்காரம். இருந்தாலும் கட்டின நானும் கேட்க அற்புதர்வன் ஒர்க்கத்தில் ஊட்டம் துணி என்பார்கள். படித்த மேதைகள் முன்னாளில் அந்த ஸ்ரீயோரற்று நடந்த நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம் என்பது 4 காண்டம் 18 பருவங்கள். இது ஆரண்ய காண்டத்தில் ஒரு பகுதி. பாண்டவர்களுக்கு 7வது வனம். ஆகாய கந்தர்வ கிருபபங்கம் இல்லையில் கிருஷ்ண அர்ஜுனன் சண்டை சொல்லக்கூடிய நாடகத்தை இப்ப நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். நாடகத்தில் நீ யாரு இருந்தாலும் என் நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கிறேன், என் பெயர் என்ன, என் விருத்தாந்தம் என்ன சொல்லட்டுங்களா? அகட்டமா செவி கொடுத்து கேட்பீங்களா? அப்பா நான் நாயன் தனக்கு தங்கி இந்த சிங்கார மேடையில் ஒய்யாரமா நிக்கிற பெண்மணி. என் பேர் என்ன தெரியுமா? என்னம்மா? அழகு சுபத்திரைன்னு சொல்லுவாங்க. சபாஸ். அம்மம்மா என்ன அப்படி உன் பேரும் அழகு சுபத்திரையாக இருப்பினோம். உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? நீ எப்படி பிறந்த, எப்படி வளர்ந்த, என்ன செவிட்டு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிறியா? என்னையா தேடுற? உட்காந்து இடத்த காணுமா? சரி சரி, வடிவேலுக்கு இடத்த காணணும் மாதிரி நீ இடத்த காணுங்கிற. ஏதோ ஒரு சொட்டை பார்த்து உட்கார குழுவுக்கு பாவம். அப்படி அது ஆயா படத்துக்கு சுபத்திரையாயினும் என்னை பெற்றோர்கள் யார் யார் தெரியுமா? தாய் தந்தை யாரம்மா? அம்மா
சுமந்து 5 மாதங்கள் கருவோடு அங்கத்திலே சுமர்ந்து பூவிளைகளை பெற்றாங்களே எங்க அம்மா தேவகி ரோகிணின்னு சொல்லுவாங்க. ஓ தேவகி ரோகிணி 2 தாய். உண்மை. சரி, அப்படி என்றால் ஒரு தந்தையின் பெயர் என்ன? வசுதேவ மன்னன். வசுதேவ மன்னனுக்கும் யாதவ குல படை தலைவன். ஓ வசுதேவ மன்னன். ஆமா. சரி, அப்படி தேவகி ரோகிணிக்கு வசுதேவனுக்கு மகளாக பிறந்த உன் பெயர்தான் அழக சுபத்திரன்னு சொல்றிய? உண்மைதான். நீ ஒண்டி ஒருவளா பிறந்தியா? நான் மட்டுமா பிறந்தேன்? இல்ல உடன் பிறப்புகள் யாராவது பிறந்தார்களா? அடி அம்மா,
கூடி திருவேன் பாடி படிக்கிட்டு அம்மா பசுதேவருக்கும் தேவகி ரோகிணிக்கும் நான் மட்டுமா பிறந்தேன்? யார் யார் தான் பிறந்தீங்க? என்னோடு உடன் பிறந்தார் அல்லவா? பாலும் தண்ணீர் போல. பாலும் தண்ணீர் போலவா? எள்ளும் எண்ணெயும் போல. பாலும் கல்லும் ஒரே நிறம். நிலப்பரியாத. ஆமா. எப்படா பாலும் தண்ணி ஒரே நிறம் வரும்? பாலும் கல்லும் ஒரே நிறம். கல்லுன்றா டேய். பாலும் தண்ணியும் போல எல்லையும் எள்ளும் எண்ணெயும் போல சேர்ந்தே இருப்போம். அப்படி யார் 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 பிறந்தீங்க? எங்கள் அண்ணனாகப்பட்ட பலராம தேவர் மூத்தவர். ஓ பலராம. சரி அடுத்தது இந்த உலகம் தான் என்று சொல்வார் அல்லவா ஸ்ரீ கிருஷ்ணர் கண்ணன் தேவுடு. ஆமா தேவுடு என்ன பண்ண அப்படி பேசுறப்ப இந்தியாவிலேயே பணக்கார சாமிங்கிறாங்க, ஒரு சட்ட துணி போட தெரியுது அப்படி சொன்ன அவ்வளவு கேவலப்படாளா? நீதான் எதையுமே விடுறது இல்லையா? அப்படியே குழுவுக்கு அந்த நடுக்கு நடுக்கிற அப்படியே பாவத்தை. இது நல்லது அது நல்லது நிக்கிறதெல்லாம் புடிட்டு வந்துருக்கீங்களா? அப்புறம் அது என்ன பண்ணும் பாவம் அனாதியா தான் உட்காந்துருக்கு. அப்படி இருவர்களோடு நான் பிறந்து நான் ஒரு மேண்டி பொழுது ஒரு வண்ணமா நான் இருக்க எனக்கு சின்ன வயசுல வில் வித்தைகள் நல்லா தெரியும். ஒரு பொண்ணா பிறந்தாலும் ஒரு ஆம்பளைய சண்டையில ஜெயிக்கக்கூடிய திறமைகளை நான் வளர்த்து கொண்டேன் என் கலை. அதனால போர் திறமை கற்ற நான் நாடகம் செல்வதும் சிங்கம் சிறுத்தை புலி சென்னாய் என்று சொல்லக்கூடிய மான் வேட்டையாடி நான் திங்கக்கிழமையில சரி வேட்டையாடி அரண்மனை திரும்புவேன். இன்ப மகிழ்ச்சியோடு வருவேன். எதிர்த்து ஒரு சிங்கங்களையும் பலம் கொண்ட பெருத்த பிராணிகளையும் நான் எளிதாக சண்டை செய்வேன். வில்லம்பு போட்டேன்னு வச்சுக்க குறி தப்பாது. அப்படியா இருக்கும் காலத்துல நான் ஒரு நாள் சிரிச்சி சிரிச்சி எல்லாம் அப்படி இருந்தாலும் ஒரு ஆணுக்கு நிகராய் சண்டை செய்யக்கூடிய போர் திறமை கற்றவன், அதுவும் அளவுடையவன். அப்படி இருந்தாலும் எனக்கு ஈரோட்டு வயசு ஆயிடுச்சா? ஈரோட்டுல எவ்வளவு 90 வயசா இருக்குமா? என்ன சொல்ற? இல்ல ஈரோட்டுல வயசு நீ மத்தாளக்காரன் எங்க ஊர்லயே ரொம்ப படிச்சவரு ரெண்டு பேருமே குடிச்சவரு தான். இல்ல கல்யாணம் ஆயிடுச்சா உனக்குன்னு கேட்டேன். ஈரோட்டு வயதுன்னு சொன்னேன், நீ ஈரோட்டுக்கு. சரி அப்படி வாலிப பருவம் முடிந்தனா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல கண்ணு ஆழமால மூக்கு நீளமாவும் ஆகல. இப்பதான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எப்ப சாவோ எடுத்து போய் பதிக்கலாம். அடக்க பண்ணலாம்னு ஏற்கனவே நாங்க புட்டு பிள்ளைக்கு அது மட்டும் மவுத்தாலும் சட்டா ஆகாது. ஆமா அம்மா அப்படி இருந்தாலும் அம்மா கல்யாணம்னா எப்படி இது பண்ணுவாங்க? ஓய் கல்யாணம்னா எப்படி தெரியல. நான் இன்னும் இப்பதான் பொண்ணு பாத்துருக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணாதான் கண்ணுந்தாய் ஓடிக்க வேண்டிய எங்கடா கல்யாணத்தை பத்தி அது கண்ணுதான் இது வியாபாரத்துல சாதாரணமா மாட்டுனுச்சு. கண்ணுந்தாய் ஓட்டிட்டோமா செந்தில் சுனைக்கு போனானா கண்ணுந்தாயும் சுயத்தையும் கூட்டிகிட்டே வருதான். செவிட்டு போய் விட்டு வந்தது எனக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி ஆச்சு தெரியுமா? எப்படி ஆச்சு? நான் கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணிட்டேன். மானங்கட்ட பொழப்பு. அப்படியே நான் சுமத்துறேன். அப்பா பேசுற தவற மேல ஆமா என்ன பலராம அண்ணன் கிரீட்னு அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் ஒரு கௌரவமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா யாரும் ஊர்ல காரி துப்பலன்னா எதுக்கு கூட்டிட்டு வரணும் இல்லையா? நான் கூட்டிட்டு ஓடனா நான் யார கூட்டிட்டு போனேன்? எப்படி எனக்கு கல்யாணம் ஆச்சு? என்னை திருமணம் முடித்தவர் எக்குலத்து வேந்தன். அவர் எப்பேரு பட்டவர். அம்மம்மா ஓய் அம்மா சொல்லு. ஒரு தினம் நான் 3வது வனத்துல வில்ல இருந்து ஒரு ஓடுகின்ற ஒரு துள்ளிமானை ஓங்கி அடிச்சேன். அம்பு போய் அந்த உடம்புல பாஞ்சிருச்சு. சரி கீழே விழுந்துருச்சு. ஓடி போன உடனே இந்த மானை அழகாக நம்ம அங்கிருந்து அம்பை இது கொண்டு விட்டோமே அப்படின்னு ஆசையா போய் அருகில நின்னேன். அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆம்பளை வந்து ஆம்பளையா அங்க நிக்கிறாங்களே. ஆம்பளையா? ஓ ஆம்பளை. ஆமா சரி
இந்த மானை கொண்டவன் முதல் நான் தான் அப்படின்னு. இல்ல இல்ல, நான் தான் தொலைவில் இருந்து வில் எடுத்து நானே வளைச்சு நான் அம்பு போட்டு இந்த மானை கொன்னேன். சரி, இந்த மான் எனக்கு தான் சொந்தம். இல்ல, இது எனக்கு தான் சொந்தம் என்றா. ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள வாக்குவாதம் அப்படின்னா இந்த மானை முதல்ல அம்பு தேய்த்தது யாரு? யாரு? அத பாரு, இந்த அம்பு எடுத்து பாருங்க. அந்த அம்பை பிடிக்கும் பார்த்தா விஜய காண்டி இவனுக்கு. அடடா, உனக்கு முன்னாடி அந்த ஆள் அடிச்சு விட்டாரு. ஆமா. அப்புறம் இது எனக்கு சொந்தம் இல்லையான்னு கேட்டேன். நான் அடிச்ச பிறகுதான் உன்னுடைய அம்பு வந்துச்சு. அதனால ரெண்டு பேரும் ஒரு சரியான ஆளுதான். இருந்தாலும் இந்த மான் எனக்குத்தான் சொந்தம். அப்பவே பார்த்தேன், ஆஹா, பேர்பட்ட ஒரு முக்கியமான ஆளு, நம்ம விட வில்வத்தில திறமையானவரா இருக்காரு. ஆமா, யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் மதிக்குளத்துல பிறந்த ஏயாது பரம்பரை தோன்றி பாண்டராஜன் சுத்தி வந்தாரு மணக்க பாண்டவர் ஐவர்கள் நடுப்பிறந்த நாயகனா விளக்கப்பட்ட அர்ஜுனன் சொன்னாங்க. சரி, ஐயோ எனக்கு மறத்தானே. இருந்தாலும் அப்பவே அவர் மேல நான் காதல் வயப்பட்டு விட்டேன். அந்த மானு பண்ண வேலை அந்த அழகுக்கு இருந்தாலும் அவரவர் எல்லாரும் போயிட்டோம். அவர் ஏன் நினைச்சுக்கிட்டு இருந்தனா ஒரு தினம் எங்களுடைய தீவாந்திரத்துல ஆண்டுக்கு ஒரு முறை குல தேவதையை வேண்டுவதற்கு எங்களுடைய யாதவ குலம் எல்லாம் தீவாந்திரம் போவாங்க. குலதெய்வத்துக்கு. ஆமா. அப்ப நானும் சென்று புத்தாடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு சின்ன சிறுமிகளோடு துள்ளி குதித்து ஓடுகின்ற புள்ளிமானை போல நானும் குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு முதியவர், ஒரு படுத்த கிழவை யாத்திரைக்கு என்று சொல்லி அப்ப ஒவ்வொரு குளத்திலையும் குடிச்சிட்டு போட்டே வந்துகிட்டே இருந்தாங்களாம். எங்களுடைய இல்லறத்துல அடைக்கலமா இருந்து நான் சில பணிகளை முடிக்க வேண்டி இருக்குது. சரி அப்படின்னு வந்து எங்க வீட்டுல இருக்கிறாங்களே, நான் இதெல்லாம் கண்டுக்கல. நான் விளையாடி கொண்டு நான் தீபாத்திரம் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க சின்ன அண்ணன் பார்த்தாரு, அண்ணன் கிருஷ்ணன், அம்மா சுபத்ரா, இதோ நாங்க எல்லாம் தீபாத்திரம் சென்று குலதேவதை வேண்டி விட்டு வருவோம். ஆனா இதோ நம்ம வீட்டுல அடைக்கலம்னு வந்திருக்கிறாரு. இந்த பெரியவரை நீதான் கவனிக்கணும். இவருக்கு தேவையானத படிப்படிகளை நீதான் செய்யணும் அப்படின்னு சொன்ன மனசே உடஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் ஒரு பிள்ளைங்க எங்க சினிமாவுக்கு போற பிள்ளைங்க நிறுத்தினா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். ஊருக்கு போற பிள்ளைங்க வேண்டாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, அது போல எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அண்ணன் சொன்ன வார்த்தை கேட்க வேண்டும் சொல்லி அவருக்கு நான் படிப்படிகளை தவறாமல் செய்து கொண்டு அனுதினமும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தேனா ஒவ்வொரு நாளும் நான் படிப்படி செய்யும் போது அவரு என்ன பார்க்க ஒவ்வொரு நாளா ஆளுதான் கிழவனா தவிர பாக்கல பார்வையெல்லாம் மத்தாலகார மாதிரி இருந்துச்சு. அப்படி பூரா முடியல நடிச்சு போயிடுச்சு. செம்பு கம்பியா கூட இருக்கட்டும். அதனால அவர் ஒவ்வொரு தினமும் என்ன பார்க்கின்ற பொழுது இளமையா தான் தெரிஞ்சது. கிழவ மாதிரி தெரியல. அவர் பார்த்த பார்வை என்ன பார்வை தெரியுமா? காப்பார்வை. பார்வை கூட காப்பார்வை. காப்பார்வைன்னா என்ன தெரியலையே. காதல் பார்வை. சரி, ஒவ்வொரு தினமும் போயிட்டே இருந்துச்சு. ஆனா நானும் அவருக்கு பணிபுரிச்சு, அவரும் என்ன பாக்குறேன், நானும் அவரு பாக்குறேன். நான் முதியவர் நினைச்சுக்கிறேன். அவர் என்ன பார்த்தா என்ன பாக்குற விதமே தெரியாது இருந்துச்சு. சரி, ஒவ்வொரு தினம் இப்படியே போக போக பார்த்தா எல்லா செயலும் இளமையாகுது, தோற்றம் மட்டும் முதுமையாகுது. பாக்குற பார்வையில எறும்பு ஊற கல்லும் தெரியுமாங்க. என்ன எறும்பு ஊற பாறை மேல தினந்தோறும் எறும்பு போயிட்டே இருந்துச்சு வச்சுக்கா. எறும்பு சின்னதான், ஆனா அந்த பாறையும் தேய்மானம் ஆகுமா. ஆமா ஆமா, அதுதான் எறும்பு ஊற கல்லும் தேயுமாங்க. அது போல என் மனுஷனையும் கொஞ்சம் இப்படின்னு அப்படி அவரும் நானும் பேசி பழகி நான் என்னுடைய காதல அவருக்கு சொல்ல, அவருக்கு அதை என்ன சொல்ல, நீங்க யாரு நான் யாருன்னு கேட்ட உடனே அப்ப தண்டி தெரிஞ்சது. அவர் யார் தெரியுமா? யாரு அவரு? என் அத்தை மக்களில் ஒருவராய் விளங்கப்பட்ட பஞ்சபாண்டவர் 5 பேரு. ஆமா, அது இருவருக்கு விளையும் இருவருக்கு மூத்தோடாக விளங்கப்பட்ட